உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக உங்களுக்கோசரம் நிறைய வீடியோக்களை நம்ம போட்டே இருக்கிறோம். நீங்களும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடக ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் கேது பகவான் ஆகஸ்ட் 17 கடகத்திலிருந்து சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அது போக செவ்வாய் பகவான் கன்னியில், ராகு பகவான் கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் வக்கரம். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கடக ராசி எங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, நாங்கள் கரை ஏறிடுமா, நடுக்கடலை சிக்கி தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் சார், எங்களுக்கு இன்னும் கரையே தெரியல, நாங்கள் ஏதாவது வாழ்ந்து விடுவோமா இல்லை வீழ்ந்தே போயிடுவோமா அப்படிங்கிற பயங்கரமான குழப்பத்தில் இருக்குது. எங்கள் வாழ்க்கையே ஒரு துடுப்பில்லாத படகு, பிடிப்பில்லாத வாழ்க்கை, இப்படி போயிட்டு இருக்குது. ஏதாவது ரூபத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் யோசனை பண்ணுறது எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு இன்னும் அஷ்டம சனி தீர்ந்துதா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் இன்னுமே வேதனையில் தான் இருக்கிறீங்க. அதுவும் எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குருவும் சுக்கிரனும், அந்த குருவும் சுக்கிரனும் சுபகிரகங்கள். அந்த சுபகிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இணைந்து நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணையும் போது அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? ஒரு குடும்பம், ஒரு குடும்ப சந்தோஷம், ஒரு தாம்பத்தியம், அயன சயன போகஸ்தானம். இதுல கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும், இருப்பீங்க. அது போக வெளிநாட்டு வாழ்க்கை, இங்கிருந்து வெளிநாடு போவது, இல்லை இங்கிருந்து ஒரு வீட்டை மாற்றி இன்னொரு வீட்டுக்கு போகிறது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, இது எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் அதே குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? சத்துருக்கள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள், கடன், கஷ்டங்கள், இது எல்லாத்துல இருந்தும் நீங்கள் விடுபடுவதற்குண்டான நேர காலங்கள் இப்போ வந்தாச்சு. கடனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்படவே வேண்டாம். கடன்காரக்கு வந்தானா தைரியமா பதில் சொல்லுங்க. 3 மாசம் கழிச்சு தர, 6 மாசம் கழிச்சு தர அப்படின்னு போல்ட்டா சொல்லுங்க. கண்டிப்பா அது நடக்கும். யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சிருவீங்க. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி எல்லாமே இருந்தீங்க, எந்த அளவுக்கு உயர இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மோசமான நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். எப்பவுமே நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போயிட்டா மறுபடியும் வாழ்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்தே தீருவீர்கள். அது போக உங்களுக்கு வந்து ரோகம், உடல் பிணிப்பேடிகள், ஒரு விபத்தாயிருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, அதுவே பெரிய செலவாக இழுத்து விட்டுருச்சு. விபத்து வந்து நான் செலவில் மாட்டிட்டேன், இன்னொரு 6 மாதத்துக்கு வேலைக்கு போக முடியாது, 3 மாதத்துக்கு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இது மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். டாக்டர் 6 மாதம் சொன்னது நீங்கள் 2 மாதத்தில் போகலாம், உங்கள் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு வந்த அந்த உடல் பிணிப்பீடைகளும் கண்டிப்பாக வெகுவாக குறையும். உங்களுக்கு எந்த கண்டம் வந்தாலும் அந்த கண்டத்தில் மாட்ட மாட்டீங்க, தப்பிச்சு வந்துடுவீங்க. இது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அதான் சொன்னேன், எந்த கண்டமும் உங்களுக்கு வராது. அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். நீங்கள் உழைக்காத பணம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் பல நாளாக தடைப்பட்டது, இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காலம் கடந்து கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த குரு பார்வை சுக்கிரனுடைய பார்வையும் வீண் போகாது. அதே சமயத்தில் 12ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் கவலையே வேண்டாம். அதே சமயத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு யோகம் உங்களை காப்பாற்றியே தீரும். புதாதித்ய யோகத்தால் உங்களுக்கு அந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த சூரிய பகவானும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிம்மத்துக்கு போறாங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனாதிபதி ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆட்சியா இருக்கக்கூடியது பணம் ஏதாவது வழியில உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல குடும்பத்தை கொடுக்கும், நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சூரியனோடு கேது இருப்பது ஏதாவது ரூபத்தில் சில தொந்தரவுகள், சில தடைகள், சில குழப்பங்களை கொடுக்கும். இருந்தாலும் பயந்துக்க வேண்டியது இல்லை. எவ்வளவு தடைகள் வந்தாலும் கடைசியில் ஜெயிப்பு உங்களுக்கு தான். நான் இதை சக்ஸஸ் பண்ணுனேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்னாண்ட உங்களுக்கு வந்து நெகட்டிவ் திங்கிங்காக தான் இருக்கும். அப்படி நினைக்க வேண்டாம், பாசிட்டிவாக நினைங்க. எப்படியும் இதை சாதிச்சிருவேன், சம்பாதிச்சிருவேன், முன்னேறிடுவேன், நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன், இது எனக்கு தான் அப்படின்னு நினச்சி போராடுங்க. வெற்றி உங்களுக்கு தான். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தைரியமாக இருங்க, வெற்றி உங்களுக்கு தான். நேயர்களே, இப்போ கடகராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு, ரொம்பவுமே அவதிப்பட்டு, நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. வசதியாக இருக்கிறவங்களும் சரி, மனசுக்குள்ளேயே அழுதுட்டுருக்கிறீங்க. வசதியாக இல்லாதவங்களும் சரி, அவங்களும் வேதனைப்பட்டுருக்குறாங்க. இந்த வேதனைகள் எந்த ரூபத்திலிருந்து உங்களுக்கு வந்திருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை கண்டிப்பாக கும்பிட்டுக்கோங்க.
பிள்ளையார்பட்டி போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கும் விநாயகர் பகவானை திங்கக்கிழமை நாளில் அருகம்புல் வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.